ஒருத்தருடைய வாழ்க்கையில் செய்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். யார் எந்த கிரகம் அந்த ஜாதகரை கைவிட்டாலும் திக்பலம் அடைந்த கிரகம் கைவிடாது. அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடும். இந்த 7ஆம் இடங்கிற அந்த பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும்போது வாடிக்கையாளர்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கம்பெனிக்கு அப்படியே ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, அடுத்த கட்டம் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நபர் ஜெயிக்கணும்னா நாம் ஒரு ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ திக்பலம் சொல்லக்கூடிய கிரகம் என்ன, திக்பலம் என்ன விஷயத்தை சொல்ல வருதுன்னா, இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய மேடையை அலங்கரிக்க வந்திருக்கிறது திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்துடைய பொருளாளர் நம்ம எம்ஏ ஜெகநாதன் அவர்கள். இப்போ தான் ரீசெண்டாக அவங்க மிகப்பெரிய வெற்றி ஒரு மாநாடு நடத்தினாங்க. அவங்க எல்லாமே ஒரு அற்புதமான முறையில். இவங்களுடைய சங்கம் அப்படிங்கிறது நம்மளாம் நேற்று வந்த பசங்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அதான் கணக்கே போயிடுச்சு, எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் 3 தலைமுறை தாண்டி வந்த சங்கத்திலிருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. இப்படி எம்ஏ ஜெகநாதன் ஐயா அவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா கிரகங்கள் திக்பலம் அடைஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ என்னென்ன கிரகங்கள் எங்கே திக்பலம் அடையுது, திக்பலம் அடைந்த கிரகங்கள் என்ன பலனை உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய அழகான அற்புதமான விஷயத்தை தான் நம்ம ஜெகநாதன் ஐயா பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக அன்போடு நம்ம வரவேற்று முதலாக நம்முடைய சங்கத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது நல்லா இருக்குங்களா? சரி ஓகே. இந்த உலகை ஆளும் பிரபஞ்ச சக்திக்கு என்னோடது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த ஜோதிட நாணயத்தையும் வாஸ்து நாணயத்தையும் அருளிய அனைத்து குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற ஜோதிட கருத்தரங்குகளில் பங்கு பெற்று பல அரிய கருத்துக்களை மனதில் வாங்கி தங்களுக்காகவும் தங்களைச் சேர்ந்தவர்களுக்காகவும் வாடிக்கையாளர்களுக்காகவும் கேட்டு அறிய வந்திருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள், அறிஞர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் திக்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டு படித்த விஷயத்தில் ஒரு சின்ன துணுக்காக தான் போயிருப்போம். திக்பலம் அடைந்த கிரகம் அப்படின்ட்டு போயிருப்போம். திக்பலம் அடைந்த கிரகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய கொஞ்சம் இருக்கலாமா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் செய்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். யார் எந்த கிரகம் அந்த ஜாதகரை கைவிட்டாலும் திக்பலம் அடைந்த கிரகம் கைவிடாது. அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடும். நான் இதை செய்கிறேன், நான் உங்கள் கூடயே இருக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஒருத்தர் குரு லக்கணத்தில் இருக்கும்போது ஒரு திக்பலம் அடைகிறார் அப்படின்னா, அந்த குரு திசாபுத்தியில் எங்கே வந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குரு அமைந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திர பாதத்தை எந்த கிரகம் கடந்து சென்றாலும் பலம் தருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒருத்தர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு, தனுசு லக்கணம் பூரோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு பூரோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா, பூரோட நட்சத்திரத்தை தாண்டி செல்லக்கூடிய நாள் கிரகமான சந்திரனாக இருந்தாலும் சரி, மாத கிரகங்களாக இருந்தாலும் சரி, வருட கிரகங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நல்ல பலனை தந்தே தீரும். இது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடும். எனக்கு என்ன தர அப்படின்னு கேட்கும். திக்பலம் அடைந்த கிரகங்கள் தியாகத்தை எதிர்பார்க்கும். சரி, இந்த திக்பலம் அடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத நம்ம பெரிய கால்குலேஷனுக்குள்ளாரெலாம் போக வேண்டியதில்லை. லக்கண கேந்திரங்கள் திக்பலம் அடையும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 1 4 7 10 திக்பலம் அடையும். லக்கணத்தில் திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் என்னென்னங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சொல்லுங்கள். குரு, அடுத்தது புதன். அப்போ லக்கணத்தில் 1ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தால் திக்பலம். லக்கணத்தில் இருக்க குரு என்ன கேட்பாருங்க? குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் அவருடைய ஆளுமைக்கு உட்படும், அவங்களுடைய ஆளுமைக்கு இவர் உட்படுவார். பெரிய மியூச்சுவல் பாண்டிங் இருக்கும். லக்கணத்தில் இருக்கிற கிரகத்துக்கு ஒரு ஜாதகர் அடிபணிஞ்சிட்டார், அடிக்ட் ஆகிட்டார்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய
அந்த கிரகத்திற்கு அந்த காரத்துவத்துக்கு அவர் என்ன தியாகம் பண்ணார்னு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேங்களே, குழந்தைகள் வந்து குறிக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தில் இருக்கார், தனக்காரகனன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் குழந்தைகளையோ அல்லது வீட்டிலேயோ இருந்து கொண்டு செய்யக்கூடிய எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. அவர் என்ன தியாகப்படுத்தணும்? குழந்தைகளை விட்டு தள்ளி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தியாகம் எடுபடும். அப்போ தான் அந்த திக்பலம் வேலை செய்யும். லக்கணத்துக்கு 4ல் சந்திரன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். இவங்க 2 பேரும் இந்த இடத்துல திக்பலம் அடைகிறாங்க. லக்கணத்துக்கு 4ல் சந்திரனோ சுக்கிரனோ இருந்துட்டாலே அவர் 2 விஷயத்துக்காக வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. என்ன? ஒன்று வீடு, இன்னொன்று உணவு, இன்னொன்று சொகுசான வாழ்க்கை. இது வீட்டுக்குள்ளாரையே அடங்கிடுது. வாகனங்களும் இதுக்குள்ளாரையே அடங்கிடுது, லக்ஸுரி வாகனங்கள். அப்போ இந்த விஷயங்களுக்காக அவர் வந்து அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சார், என்கிட்ட இன்னும் இல்லையே, நான் வீடு கட்டலையே அப்படின்லாம் நினைக்க வேணாம். அதனுடைய தசாபுத்தி வர்ற காலகட்டத்தில் ஒரு வருட கிரகம் அதை பாஸ் பண்ணால் கூட அவர் நடத்தி முடிச்சிருவார். அப்போ 4ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை தர தயாராக இருக்கார். அப்போ ஒன்று எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறாரு? நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ஒருத்தர், லக்கணத்துக்கு 4ல் சுக்கிரன், திருமணம் ஆகுது. திருமணமான கையோடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, வேலைவாய்ப்பு விஷயமா வெளி மாநிலத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. திருமணமாகி ஒரே மாதம். நாம் என்ன சொல்லுவோம்? என்ன கம்பெனி இது? இப்படி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மொழி தெரியாத இடத்துல போய் ஒரு சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் எப்படி விடுறது அப்படின்ட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக நம்ம சிந்திப்போம். ஆனால் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த திருமண வாழ்க்கையை ஒரு 3-6 மாத காலங்கள் விட்டு கொடுத்து அவர் தனியாக போய் வெளி பிரான்ச்சில் வேலை செஞ்சுட்டு ரிட்டன் மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரியே வரும்போது அவருடைய கேடர் பல மடங்கு உயர்ந்துருந்துச்சு. அவருடைய வாழ்நாள் முழுக்க இந்த உதவி அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் தியாகத்தை செய்கிறாரு. அது கூடயே அந்த திக்பல கிரகம் யோகத்தை செய்யுது. அடுத்ததாக 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல என்ன இருக்குங்க? மனைவி ஸ்தானம், கூட்டாளி, வாடிக்கையாளர், பொதுமக்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, சனி வந்து 7ஆம் இடத்துலையோ சனி வலுத்திருந்தால் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவர், கன்னியா லக்கணம், 7ஆம் இடத்துல சந்திரன் ப்ளஸ் சனி. அவர் யாருங்க? ஏடிஎம்கே ஆரம்பித்தவர், புரட்சி தலைவர். அவருடைய ஜாதத்தில் அவர் எவ்வளோ விஷயங்களில் 7ஆம் இடத்துல விட்டு கொடுத்தாருன்னு பழைய நபர்களுக்கு தெரியும். எத்தனை திருமணங்கள், எத்தனை அத்தனையும் விட்டு கொடுத்தாரு. அத்தனையிலுமே அவருக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப், ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு தரல. ஆனால் அதுக்கு பல என்ன கொடுத்துச்சு? 7ஆம் இடம்னா பொதுமக்கள், 7ஆம் இடம்னா பொதுமக்களுடைய செல்வாக்கு அப்படியே டோட்டலாக அள்ளி கொடுத்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் சொன்ன உடனே அத்தனை பேர் மனசுலையும் என்ன தெரியும்? ஒரு அற்புதமான ஒரு ஒளி வரும். 2 விஷயத்துக்கு தான் மனசு உடனே மறுமலர்ச்சி அடையும். இந்த 7ஆம் இடத்தை சொன்னாலும் 4ஆம் இடத்தை சொன்னாலும். ஒரு சில பேர்த்துக்கு 12ஆம் இடத்தை சொன்னால் அடையுது, அது வேறு விஷயம். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அம்மா, கல்வி, நண்பர்கள், இதை சொன்னாலும் மனசு உடனே முகம் மலரும். 7ஆம் இடம்ங்கிற திருமணத்தை சொன்னால் ஏதோ ஒரு மகிழ்ச்சி முகத்தில் வந்து போகும். இது 2 மனுஷனை இயக்கிற ஒரு ஸ்தானங்கள். அப்போ 7ஆம் இடத்துல தியாகம் செய்தால் பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறது? இதை மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும்னு எடுத்துக்கணும். தியாகமே விட்டு கொடுத்து போகிறது தான். அதுக்கு அடுத்தது கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய செல்வாக்கை சந்திக்கிறது. நான் நிறைய பார்த்துட்டேன். அதேமாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு விழா காலங்கள் விசேஷங்களில் ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஒரு நீர்மோர் தர்ற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும், அப்புறம் இல்லைன்னா அன்னதானம் பண்ணோம். நாம் கூட நினைப்போம், இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்காரங்க அந்த முக்கியமான ஆளுங்களாம் கூட இருப்பாங்க. அதில் ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடங்கிற அந்த பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும்போது வாடிக்கையாளர்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கம்பெனிக்கு அப்படியே ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, அடுத்த கட்டம் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நபர் ஜெயிக்கணும்னா நாம் ஒரு ஜோதிடர் அப்படின்னு எடுத்துக்கும்போது 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வாடிக்கையாளர் வரவு தானே நம்மளுடைய எல்லா செல்வாக்கு, வளர்ச்சி எல்லாமே. அப்போ 7ஆம் இடத்துல நாம் ஒரு தியாகத்தை செய்யாமல் 7ஆம் இடத்துக்கு உண்டான வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட பெருக மாட்டாங்க. அப்போ திக்பலம் சொல்லக்கூடிய கிரகம் என்ன, திக்பலம் என்ன விஷயத்தை சொல்ல வருதுன்னா, இந்த 7ஆம் இடத்தை வலுப்படுத்துங்க. திக்பலமே எங்கள் ஜாதத்தில் இல்லைங்க சார் அப்படின்னா இந்த மாதிரி கூட நாமளே உருவாக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போகிறோம். 10ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய கிரகம் செவ்வாய், சூரியன். ஒரு ஜாதகத்தில் 10ல் செவ்வாயோ சூரியனோ உட்காந்துருந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அவர் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ போகிறாரு, மிகப்பெரிய சௌரியத்தை அடைய போகிறாருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே இடத்துல அவர் உட்காந்துருக்கிற இடத்துல அந்த ராசி கட்டத்தில் அந்த கிரகத்தினுடைய ஒரு சொந்த நட்சத்திரம் உட்காந்துருச்சுன்னா 200 மடங்கு பலன்.
200 மடங்கு பலன். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் ஆட்சி உச்சம், அது கூட 2வது. அந்த இடத்துல அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. சொந்த தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஆளுக்கு அவங்க தெருவில் ஒரு ராஜா தானே, அவங்க ஊரில் ஒரு ராஜா தானே. அந்த மாதிரி எந்த கிரகம் தோஷம் தந்தாலும் யோகம் தந்தாலும் அந்த இடத்துல அவருடைய நட்சத்திரம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சம்பவம் அவருடைய வாழ்நாளில் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த விஷயத்தை பார்க்கும்போது கோச்சாரத்தையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். கோச்சார கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் உள்ள நுழையுதோ அந்த இடத்துல கம்பல்சரி ஒரு கிரகம் இருக்கணும். நான் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் கூட நான் பேசினேன், ராசி பலனை பற்றி பேசியிருந்தேன், சனி பயிற்சியை பற்றி பேசியிருந்தேன். நிறைய பேருக்கு சனி பயிற்சியே கிடையாது பேசியிருந்தேன். ஈசன் அறக்கட்டளையில் அந்த வீடியோ கூட வந்திருக்கு. நிறைய பேருக்கு சனி பயிற்சியே இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் சிம்மராசிக்காரர் ஃபோன் பண்ணார். சார் எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு எங்கள் நண்பர் சொன்னார். ஆமாம், அஷ்டம சனி வந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் மட்டுமே நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு விசேஷத்துக்கு அழைக்க வராரு, ஒரு பத்திரிக்கைக்கு வராரு அப்படின்னா வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தைனாச்சும் இருக்கணும்ல. யாருமே இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், அதை அப்படியே அடுத்ததை பார்க்க போயிடுவார். அந்த இடத்துல அந்த விஷயம் நடக்காது. அப்போ இந்த கோச்சாரத்தில் ஒரு கிரகம் பயிற்சி ஆச்சுன்னா ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறக்கோ, ஐயோ அப்படி ஆயிடுச்சுன்னு பயப்படுறக்கோ ஒரு விஷயமே கிடையாது. ஏன் இதை இதோட மின்கிள் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த கோச்சார கிரகங்களுக்கும் திக்பலம் உண்டு. கோச்சார கிரகங்களுக்கும் கிரகத்துக்கு கிரகம் திக்பலம் உண்டு. ஒரு குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு திக்பலம் உண்டு. நிஷ்பலமும் உண்டு. நிஷ்பலம்னா திக்பலத்துக்கு நேர் ஆப்போசிட் நிஷ்பலம்னு வரும். நிஷ்பலம் அடைந்த கிரகம் பலகீனம் அடையும் போது திக்பலம் அடைஞ்ச கிரகம் அப்படியே கையை பிடிச்சி மேலே கூட்டு வந்துடும். இது நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி ஒன்று நடந்துருச்சுன்னா சம்பவம் 200 மடங்கு கன்ஃபார்ம். தசாபுத்தி தரக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகருடைய வாழ்நாள் முழுக்க நடக்கும். வாழ்நாளுக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் அது நீடிக்கும். தசாபுத்தி ஒரு சொத்து வாங்கி கொடுச்சுன்னா அந்த சொத்து கம்பல்சரி அவர் வாழ்நாள் முழுக்க வச்சுருப்பார். அவர் சந்ததிக்கும் அடுத்த கட்டத்துக்கு கடத்துவார். ஆனால் கோச்சார கிரகத்தில் வரக்கூடிய ஒரு பலன்கிறது தற்காலிகமானது. அப்போ தற்காலிகமாக வரக்கூடிய திக்பலமாகட்டும், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய திக்பலமாகட்டும், அந்த ஜாதகருக்கு எல்லா காலகட்டத்திலையும் ஹெல்ப் பண்ணும். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இதை நான் எப்படி என்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது? இப்போ சார் சொன்னார் நியூமராலஜி நிறைய விஷயங்கள் சொன்னார். எண்கணிதங்கிறது ஒரு வலுவான ஒரு சமாச்சாரம். நான் ஆரம்பத்தில் எண்கணிதத்துக்குள்ளார தான் வந்தேன். 92, 93 நான் ஜோதிட கட்ட இதுக்குள்ளார வந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங் இந்த எண்கணிதம் தான். இப்போ ஐயா சொன்ன ஏஐ ஜேஒய்க்யூ இதெல்லாம் எனக்கு மனப்படமாக இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சு சொல்லக்கூடாது சொல்லுவேன். அந்த எண்கணிதங்கிறது இன்றைக்கி உலகத்தை மிகப்பெரிய அளவில் ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு எண்கணித நிபுணரை பற்றி வந்த ஒரு விஷயம். நம்மளுடைய கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராகுல், அவர் பேட்ஸ்மேன், அவருக்கு பெண் குழந்தை தான் பிறகுன்னு சொல்லி ஒரு நியூமராலஜிஸ்ட்டு ஒருத்தர் கணிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்தியாவில் மிகப்பெரிய சம்பளம் வாங்கின ஒரு எண்கணித நிபுணர் அவர். மிகப்பெரிய சம்பளம், சாதாரண சம்பளம் அல்ல. இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்கில் அது போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் தெரியும். அந்த மாதிரி எண்கணிதம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தரும். அந்த எண்கணிதம் தரக்கூடிய ஆளுமையை எந்த விதத்தில் அந்த ஜாதகர் எதிர்கொள்வாருங்கிறத திக்பலம் அடைஞ்ச கிரகங்கள் சொல்லும். ஜோதிடம் எங்கே போய் சுற்றி வந்தீங்களாலும் ஒரு லிங்க் பண்ணும். எல்லாமே ஜோதிடம் தான், அனைத்துமே ஜோதிடம் தான், ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. இது சார் இது எண்கணிதம், இது ஒரு மெத்தட் சார், இது சந்திரன் நாடி, இது ஒரு மெத்தட், இது பிருகுநந்தி நாடி, ஒன்றுமே கிடையாது. எந்த ரூட்டில் வந்தாலும் வேலூருக்கு ஆஃபீஸுக்கு வரலாம் இல்லையா? இப்படி வந்தாலும் வரலாம், இப்படி வந்தாலும் வரலாம், அதே மாதிரி தான். ஆனால் இந்த அதிர்ஷ்ட குறிப்புகளில் சொன்னாங்களே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திக்பலம் அடைஞ்ச கிரகம் எந்த சாரத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அது எந்த தாரையாக இருந்தாலும் பரவாயில்ல. சார் எனக்கு 5ல் வந்துருச்சு, 7ல் வந்துருச்சு அப்படிலாம் பயப்படவே வேணாம். 2ல் வந்துருச்சு, 4ல் வந்துருச்சு, சந்தோஷம். ஆனால் எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கோ அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் சார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்கள் சார், நண்பன் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் ஜாதகத்தில் திக்பலம் அடைஞ்சிருக்கா கிரகம்? லக்னத்தில் என்ன இருக்குங்க? 4ல் சரி, ஏன் 7 இல்லைங்க? 10ல் ராகு. சரி, இதுக்கு உங்கள் லக்னாதிபதி யாருங்க? குரு. குருவுக்கு 1ல் 4ல் யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்கு. 7லையும் சார் சந்திரன் இருக்கு. 10ல் குருவுக்கு 10லையும் யாரும் இல்லை, யாரும் இல்லை. இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சாதகத்தாரையாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் திக்பலத்தை இயக்க முடியும்.
இது வந்து 2வது கட்டம் 3வது கட்டத்தில் வர்றது. நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் திக்பலம் அடைஞ்சிக்கிற நபர்கள் இருக்காங்களான்னு கவனிக்கணும். மனைவி, குழந்தைகள் இந்த மாதிரியும் கவனிக்கணும். முக்கியமான முடிவு எடுக்கும்போது அவங்ககிட்ட கொடுத்து எடுக்கும்போது இது சாதகமாக நடக்கும். உங்களோட ஏதாச்சும் திக்பலம் அடைஞ்சிருக்குங்களா? சொல்லுங்கம்மா. சுக்கிரன் 4ல் திக்பலம் அடைஞ்சிருக்கேன். அந்த சுக்கிரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் என்னன்னு தெரியுங்களா? என்னங்க? இல்லை என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குங்க? மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு கேது. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து நேரடியாக நீங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண வழிபாடாக இருக்கக்கூடாது. எங்கள் குருநாதர் சொல்லுவார், ஒரு தெய்வத்தை வந்து ஊடுருவி வழிபாடணும் பாரு. ஐயா ரூமுக்கு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முருகனுடைய தீவிர பக்தர் நான். அதனால் அந்த தெய்வத்தை நீங்கள் ஊடுருவி வழிபடும்போது அந்த தெய்வத்தினுடைய முகம் உங்கள் முகத்தில் தெரியும். தெரியுங்களா? ஐயா சொல்லியிருக்காரு. நல்லதுங்கம்மா, ரொம்ப சிறப்புங்கம்மா. அந்த தெய்வ வழிபாடு அப்படியே முகத்தில் பிரதிபலிக்குன்னு சொல்லுவார். நீங்கள் வராக உபாசகர், ஆஞ்சநேயர் உபாசகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அவரோட முகத்திலே அவர் தெரிவார். அப்போ முருகர் வழிபாடு, முருகர் உபாசகர், முருகரை ஊடுருவி வழிபடுறவங்க முகம் அழகாக இருக்கும். அதனால தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கம்பல்சரி முருகன் வழிபாடை நம்ம சொல்லித்தரணும். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேங்க உங்கள் அனுமதியோட. நான் வந்துங்க ஒரு 3 வருட காலமாக ஒரு மறைந்து தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து புதுப்பிக்கிறதுக்காக நிறைய குடும்பங்கள் அதில் இணைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 100 பேத்துக்கு மேலே வந்திருக்காங்க. என்ன மார்க்கம் அப்படின்னா கௌமார மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கம். கௌமார மார்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா கௌமார மார்க்கம் தான் தமிழருது. நம்மளாம் தமிழர் தானே. முருகன் தான் ஒரே கடவுள், முருகன் மட்டுமே கடவுள். அதுக்காக மற்றெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்ல, முருகனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் கௌமார மார்க்கம். இந்த கௌமார மார்க்கங்கிறது நம்மளுடைய ஆதித்தமிழருடைய மார்க்கமாக இருந்துச்சு, நம்மளுடைய தமிழருடைய அடையாளமாக இருந்துச்சு. பிராமணர்கள் மற்றவங்களாம் உள்ள வரையில் என்னாச்சுன்னா, ஆரியர்கள் உள்ள வரையில் சிவ மார்க்கம் உள்ளே வந்துச்சு, வைணவ மார்க்கம் உள்ளே வந்துச்சு, பௌத்தம் வந்துச்சு, சமணம் வந்துச்சு. இதெல்லாம் வர 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 இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே மக்கள் மாற 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 நம்முடைய தமிழருடைய மார்க்கமான கௌமார மார்க்கம் அப்படியே மங்கி போச்சு. இதை புத்தியர் செய்கிற விதமாக இந்த முருகர் வழிபாடு இதை உருவாக்கி இந்த தமிழுடைய தனித்தன்மையை உண்டாக்கணுங்கிறது ஒரு நோக்கம், நம்மளுடைய மார்க்கத்தினுடைய நோக்கம். அது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து எது சொன்னாலும் சரி சார், சார் இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி தானே கேட்குறோம். இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறோம். இதுக்காகவே ஒரு விஷயத்தை நான் இதில் கொண்டு வரோம். செவ்வாயினுடைய முழு பலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மார்க்கமாக அது இருக்கும். முருகனை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு உள்ளே போய் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாய் இதில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவார். செவ்வாய் மக்கள் யோகியா, அவயோகியா, லக்கணத்துக்கு பாதகாபதியா, சாதகாபதியா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். செவ்வாய்ங்கிறது துணிவு. துணிவு இல்லாமல் மனுஷனுக்கு எந்த ஒரு முயற்சியுமே கிடையாது. டாக்டர் கூட என்ன சொல்கிறாருங்க, சார் நல்ல மருந்து கொடுத்துட்டேன், ஊசி போட்டுட்டேன், நீங்கள் தைரியமாக மூச்சு விடுங்க, தைரியமாக நடங்க சொல்கிறாரு இல்லையா? அந்த தைரியம் எங்கேயும் சார் இருக்குது, செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அப்போ முருகனை எந்த அளவுக்கு இறுக்கி பிடிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவருக்குள்ளார வரீங்களோ, இந்த மாதிரி அவருடைய மார்க்கத்தை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செவ்வாய் வலுப்படுவார். செவ்வாய் வலுப்படும் போது மிகப்பெரிய திக்பலம் 10ல் இருக்கிறதா அர்த்தம். எனக்கு திக்பலம் இல்லையே அப்படின்னு சொல்லி யாருமே வருத்தப்பட வேணாம். முருகனை வழிபாடு பண்ணும்போது 10ஆம் இடம் திக்பலம் அடையும். சனி பகவான் வழிபடும் போது 7ஆம் இடம் திக்பலம் அடையும். கால பைரவரை வழிபடும் போது 7ஆம் இடம் வலுப்படையும். சுக்கிரனுக்கு உண்டான மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது, பராசக்தியை வழிபாடு பண்ணும்போது 4ஆம் இடம் வலுப்படையும். நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமான காலையில் வந்துருச்சுன்னு ஒரு தடவை நினச்சி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு மிக்க நன்றியான்னு ஒரு தடவை கையெடுத்து கும்பிடுங்க, கண்டிப்பாக குரு திக்பலம் அடையும். இதோடு என்ன இருக்குதுங்க, திக்பலம் வராட்டி என்ன நமக்கு? திக்பலம் அடைந்த கிரகங்கள் 100% நம்ம கூடவே நிற்கும் சார். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், சார் இந்த 6வது நட்சத்திரத்தாரைக்கும் 8வது நட்சத்திரத்தாரைக்கும் 4வது நட்சத்திரத்தாரைக்கும் என்ன சார் வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, சேமதாரை மைத்திரதாரை சொல்லியிருக்காங்க இல்லையா? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்து நட்சத்திரம் சார் இவர் என்னுடைய நண்பர், எனக்காக இவருக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறது 6ஆம் இடம், 6ஆவது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் கூடவே வரும், சார் நான் கூட வரேன் சார், அந்த வேலையை இருந்து நான் கூட செஞ்சு கொடுத்துட்டு வரேன் சார்னு சொல்கிறது 8வது நட்சத்திரம். 4வது நட்சத்திரம் சார் எங்கே போய் சொல்லுங்கள் சார், என் பேரை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பான்னு சொல்கிறது 4ஆம் இடம். இப்படி நட்சத்திர தாரைகளில் வித்தியாசம் வருவது போலவே அந்த 8வது நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு என்ன தாரைக்கு சொல்கிறோமோ அதே போல் திக்பலத்தில் நடந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வங்கள் நமக்கு உதவி செய்யும். கூடவே வரும் சார், கூடவே வரும். கருணாதிபதி எப்படி கூட வருவாரோ
ஒரு பாக்கியாதிபதி எப்படி கூட வருவாரோ, எப்படி உபாசன தெய்வம் கூட வருமோ, அதே போல் இந்த திக்பலம் அடைஞ்ச கிரகங்கள் கூட வரும். மிகப்பெரிய அளவில் இதை பயன்படுத்தி காட்டலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணமாக வந்துங்க, ஒரு தெய்வம் இப்போ அம்மா சொன்னாங்க, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்லுங்கய்யா. திக்பலம் அடைஞ்ச கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? இத்தனை பேர் ஜாதகத்திலுமே இல்லைங்களா? 4 செவ்வாய் திக்பலம் இல்லைங்களே, 10 செவ்வாய் இருக்கு. ஓகே, ஓ அற்புதம். 4 சுக்கிரன் மிகச்சிறப்புங்க. அதனால தான் நம்ம சௌரியமான இடத்துல மட்டுமே உட்காருவோம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காருவோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு உறவுகள் கொண்டாடக்கூடிய சக மனிதர்கள் இருப்பாங்க. மேசராசி மேசலக்கணத்துக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை இருக்குங்க சார். யாராச்சும் மேசராசி இருக்கீங்களா? மேசலக்கணம் மேசராசி பையன் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப கரெக்டாக நடந்துக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 4 சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சவங்களுக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சார் வந்துடுவார் சார், எங்கள் வீட்டில் உட்காருங்க சார், அவர் வெளியே தான் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அதிசயமான அற்புதம் சார். வீடு கட்ட நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் தேடிட்டு வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த சுக்கிரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் என்னங்க? சுவாதி. நரசிம்மன்கிற இன்ஜினியர் வருவார், நரசிம்மன்கிற நண்பர் பணம் கொடுப்பாரு. நரசிம்மனை குறிக்கக்கூடிய பேங்க், அது ஐயா விஜய் போயிட்டார், அற்புதமாக சொல்லுவார். இந்த பேரை வச்சு இந்த பேங்க்காரன் இந்த இடத்துல நிற்பார்னு சொல்லுவார். அற்புதமாக பேசுவார். அவர் அருமையான ஆய்வு உள்ளானவர். அவர் அந்த மாதிரி ஒரு நபர் மூலமாக நமக்கு அந்த வீடு கட்ட யோகம் வரும். நரசிம்மர் வழிபாடு நம்ம சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நம்ம வழிபாடு பண்ணும்போது அதுக்கு உண்டான உதவிகள் உடனே கிடைக்கும். அற்புதமாக இருக்குங்க சார். ஓகேங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கம்மா. என்ன அற்புதம். 4 சந்திரன் இருக்குது. இந்த 4 இருக்கக்கூடிய சந்திரன் எந்த நிமிஷமும் தாயார் மகளுக்காக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. காமனாகவே சிந்திப்பாங்க, அது வேறு விஷயம். நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சிந்திப்பீங்க. அந்த மகளோட கனவையும் சேர்த்து சிந்திப்பீங்க. நீங்கள் மகளுடைய கனவையும் முடிஞ்சதுன்னா அவங்க பாடத்தையும் படிச்சிருவீங்க. அவங்க எக்ஸாமுக்கு சேர்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு கேரக்டராக வரும். அற்புதமான இதுங்க. உணவும் எந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு மனை அற்புதமாக வாஸ்துப்படி மனை வந்து அமையும். இந்த யோகங்கள் அனைத்தும் அந்த 4ஆம் இட சந்திரன் தரும். ஐயா சொன்னார் 10 சூரியன்களா செவ்வாய்ங்களா? செவ்வாய். 10 செவ்வாய் இருந்துச்சுன்னா திக்பலம் வந்துங்க உத்தியோக வகையிலையும் ஜீவன வகையிலையும் கிடைக்குங்க. ஆனால் அதுக்கு ஒரு தியாகம் செய்யணும்னு நான் சொன்னேன் ஆரம்பத்தில். அந்த தியாகம் என்ன செய்யணும்? அன்னதம்பி கூட சண்டை போடக்கூடாது, ரத்த தானம் பண்ணணும். அதே மாதிரி வேகமான விஷயங்களை மெதுவாக செய்யக்கூடிய விஷயங்களை வேகமாகவும் செய்யணும். இது ஒரு விதமான தியாகம். வேகமான விஷயங்கள் என்ன? ட்ராவல்ஸ் பண்ணலாம், வேகமாக ஓட்டலாம், மெதுவாக ஓட்டணும். மெதுவாக செய்யக்கூடிய தூக்கத்தை வேகமாக செய்யணும். இதெல்லாம் ஆப்போசிட்டாக தியாகப்படுத்தும் போது இந்த செவ்வாய் அற்புதமாக வேலை செய்வார். செவ்வாய் உட்காந்துருக்க நட்சத்திரங்க பூசம். அருமையான ஓடிட்டு இருக்கு. திக்பலம் இப்போ ஐயாவுக்கு நடந்துகிட்டு இருக்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். அருமையான அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்குள்ளார போனாலும் சக்ஸஸ். பூசம்னாவே கோயில் தானுங்க, பூசம்னாவே கோயில் தான். பூச நட்சத்திரமே திக்பலம் அடையுது அப்படின்னா சிறப்பு. சரி, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா, செவ்வாய் பூசத்தில் என்ன அடைகிறார்? நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த சந்தோஷமான விஷயங்களை நாம் கொஞ்சம் ஒரு டென்ஷனாக தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு அருமையான ஒரு யோகம் ஒரு பதட்டத்தோடு அனுபவிப்பீங்க. என்னால் கவனித்து பாருங்கள், தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கம்பல்சரி ரத்த தானம் செய்யணும், முருகன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா பூசம்னாவே முருகன் வந்துடுறாரு. காளிப்பட்டி, பழனி, இது போன்ற சிறப்புள்ள இடத்துல செய்யலாம். அதே மாதிரி முருகன்னா நிறைய முருகன்கள் இருக்காங்க. இப்போ கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துங்க, கன்னியா ராசிங்கிறது இடுப்பு பாகத்தை குறிக்கும். இடுப்பில் கை வச்ச முருகனை வழிபாடு பண்ணுறது கன்னியா ராசியில் யாருக்காச்சும் இப்போ திக்பலம் அடைஞ்சிருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். மீனத்தில் உட்காந்துருக்கிறது பாதத்துக்கு பேர் போன முருகன் திருச்செந்தூர் முருகன். பாதத்துக்கு பேர் போன முருகன் திருச்செந்தூர் முருகன். இந்த மாதிரி அந்த தெய்வ வழிபாட்டிலையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இந்த வழிபாடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுணர்வுலேருந்து வெளிப்படும் சார். ஒரு காலண்டரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம தெய்வமாக நினச்சி கும்பிட்றோம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பேப்பர் தான் இருக்குது. ஒரு சிலையாக நினச்சி கும்பிட்றோம், அதுக்கு பின்னாடி மோல்டிங் தான் இருக்குது. இந்த உணர்வு நம்மக்கிட்டேருந்து ரிலாக்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒரு குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சவொடனே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இது முருகர், இவர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, இதெல்லாம் செஞ்சார், இப்படிலாம் வீராவாசம்லாம் பண்ணார் சொல்லிக் கொடுக்குறோம். இது எல்லாமே நம்மளுடைய ஆள் மனதில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த முருகனை வழிபாடு பண்ணும்போதெல்லாம் இந்த உணர்வுகள் வந்து தட்டி எழுப்பப்படும். இந்த உணர்வோடு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் சார், பக்காவாக வரும். நீங்கள் நில சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம் கேர்ஃபுல்லாக செய்யணும். நிலத்துக்கு கொஞ்சோண்டு நம்ம விட்டு கொடுத்த மாதிரி செவ்வாய் வழி வரும் சார். பூசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுக்கு தனி பவர் உண்டு, அதுக்கு பல காரணங்களும் இருக்குது ஆச்சுங்களா. அந்த மாதிரி வரும். நீங்கள் வழிபட வேண்டிய இன்னொரு தெய்வம் என்னென்னா ஸ்ரீரங்கநாதர், ஆயில்யத்தை குறிக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர். பக்காவாக வேலை செய்யும் சார். ஓகே சார்.
வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சார், அடுத்தது பேசலாம். என்னங்கம்மா? மேசத்தில் செவ்வாய் வந்துங்க முரட்டு செவ்வாய். முரட்டு செவ்வான்னு அர்த்தம். ஏன்னா மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ஒரு சின்ன வித்தியாசம், ரெண்டும் செவ்வாய் தானே. ஓகே, அருமையான திக்பலம் அடைஞ்சிருக்காரு, சிறப்பு. தன் வீட்லேயே இருக்கிறாரு, தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கார். தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அவர் உட்காந்துருக்க பரணி நட்சத்திரங்களா, கிருத்திகைங்களா, அசுபதியான்னு பார்த்துங்க. அதை வச்சு அந்த தெய்வத்தை எடுக்கணும். அசுபதி நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம தன்வந்திரி வழிபாடு எடுக்கலாம். தன்வந்திரி தேவர்கள் இவங்க வழிபாட்டை எடுக்கலாம். பரணியில் உட்காந்துருக்காருன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் எடுக்கலாம். கிருத்திகையில் உட்காந்துருக்காருன்னா நம்ம நேராக பழனி முருகனே எடுக்கலாம். ஏன்னா பழனி முருகன் ரொம்ப கோவப்பட்ட முருகன். மேசத்துக்கு விருச்சகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசங்கிறது செம்மறியாடு, விருச்சகங்கிறது வெள்ளாடு. தேள் ஓகே, ஆனால் வெள்ளாட்டுக்கு செம்மறியாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 தடவை அப்படியே எகுரும், அப்புறம் போயிடும். ஆனால் செம்மறியாட்டு சண்டையை தீர்க்கவே முடியாது. நல்லா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், கொம்பே உடஞ்சி ரத்தம் ஊற்றும், முடியவே முடியாது. இந்த கல்லை தூக்கிட்டு சண்டைக்கு ஓடுறானுங்க பார்த்தீங்களா, இவங்க ஜாத்திலாம் லக்கண புள்ளியோ லக்கணாதிபதியோ சந்திரனோ செவ்வாயோ மேசத்தோட சம்மந்தப்பட்டே இருக்கும். அதேமாதிரி தலையில் வந்து பிரச்சனை ஆகிறவங்க, தலையில் ஒரு தையல் வர்றவங்க, இது எல்லாத்துலேயும் மேசம் சம்மந்தப்பட்டே இருக்கும். அப்போ மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதிகாரமான ஒரு உத்தியோகத்தை தருவார். அதிகமான உத்தியோகத்தை தருவார். எப்போ தருவார்னா, அந்த செவ்வாயினுடைய நற்பு தசாபுத்தியோ அவருடைய தசாபுத்தியோ அந்த நட்சத்திர பாதத்தை ஒரு வருட கிரகம் தாண்டும் போது தருவார். MBA முடிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல. இப்போ என்ன திசை நடக்குதுங்க? ஆமாம், அது ஜாதக பலனாக மாறிடுங்கம்மா. நீங்கள் அதுக்குண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா விரைவாக வேலை கிடைக்கும். ஆச்சுங்களா? அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, சூரியன் செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா கதிர்ச்செவ்வாய் தோஷம். 10ஆம் இடத்துல இருக்குது. அருமையான உத்தியோகத்தை தூக்கி போட்டு வெளியே வந்துடுவோம். அல்லது உத்தியோகம் கிடைக்கிறத தவற விட்டுருவோம். புதன் கூட இருக்குது. ஆமாங்கய்யா, புதன்கிறது டாக்குமெண்ட், பத்திரம், சர்டிஃபிகேட். அந்த வேலைக்கு போகும்போது சர்டிஃபிகேட், ஹால் டிக்கெட் தொலைச்சிட்டு போகிற பசங்களாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இது எல்லாமே அந்த கவனக்குறையில் வரும். 10ஆம் இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க? துலாத்தில் உட்காந்துருக்கு. சுவாதியில் உட்காந்துருக்குங்களா? விசாகம். ஓகே. முருகர் வழிபாடு, வள்ளி தெய்வானையோடு சேர்ந்துருக்கிற முருகன் வழிபாடு, வள்ளி தெய்வானையோடு சேர்ந்துருக்கிற 3 தெய்வமும் இருக்கக்கூடிய வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் அது சாதகமான பலனை தரும். இதில் இன்னும் இன்டீரியராக போனோம்னா நிறைய விஷயங்கள் வரும். முடக்கில் மாட்டியிருக்கா, வேதையாக வந்திருக்கா, வைநாசிகத்தில் உட்காந்துருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம், அந்த கிரகம் உங்களை கைவிடாது. அதுக்கு உண்டான தியாகத்தை மட்டும் பண்ணணும். என்னென்ன தியாகம் பண்ணணும்? அப்பாவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியிருக்கும். அப்பாவை விட்டு விலகி இருக்கணும். சகோதரருக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். புதன் இளைய சகோதரிக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும், அல்லது நம்ம கூட படித்த நண்பர்களுக்கு ஏதாவது செய்யணும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு கோச்சாரத்தில் சுபகிரகமும் உங்கள் ராசியை பார்த்தா, இந்த திக்பல ராசியை பார்த்தா நிச்சயம் திக்பலம் வேலை செய்யும். இந்த தெய்வ வழிபாட்டை கரெக்டாக செய்யுங்க. நன்றிங்க. இன்னும் அடுத்தடுத்து பேச இருக்கிறனால இது சம்மந்தமான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கான்டாக்ட் செய்யலாம். இந்த கௌமார மார்க்கத்தை நம்ம வளர்த்துவோம். அது விஷயமான உங்களுடைய ஆலோசனைகளும் அந்த குழுவில் இணைஞ்சிக்கங்க. என்னுடைய தொலைபேசி எண், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 73736 00033 73736 00033 73 6033. உங்கள் அன்போடு என்னோட இந்த மார்க்கத்தில் உங்களுடன் கலந்து பயணிக்க ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். இந்த எண்ணில் கான்டாக்ட் செய்யுங்க. இவ்வளோ தூரம் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய ஐயா பரணி பாரதி ஐயாவுக்கு மாபெரும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இத்தனை கருத்துக்களையும் பொறுமையாகவும் ஆழமாகவும் கவனித்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.